ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.4 உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை பொறுத்த மட்டும் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த கணக்கை வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ்லேயே நமக்கு வந்து ஃபார்முலா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கிற ஃபார்முலா எல்லாமே நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கணக்கை வந்து அட்டன் பண்ணலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ் காண்பவற்றை விரிவாக்குகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த கணக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது முதல்ல என்ன வடிவத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன வடிவத்தில் இருக்குது? a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இப்போ இதில் a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஓகேவா? a ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தால b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2yங்கிறது இருக்குது. அடுத்தால சி இருக்கிற இடத்துல 3zன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 2y, சிக்கு பதிலாக 3z என்ன செய்ய போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு அப்ளை பண்ணிடலாம். ஏக்கு பதிலாக எக்ஸு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக எக்ஸ் மட்டும்தான், பிக்கு பதிலாக 2y, சிக்கு பதிலாக 3z த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்கோம்? எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தால பி ஸ்கொயர். பிங்கிறது 2y, அப்போ 2y ஸ்கொயர். அடுத்தால சி ஸ்கொயர். சிங்கிறது 3z, ஸோ சி ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் 2ab, அப்போ ப்ளஸ் 2 என்று ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல 2y. ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் 2bc, அப்போ ப்ளஸ் 2 பி இருக்கிற இடத்துல 2y, சி இருக்கிற இடத்துல 3z. அடுத்தால ப்ளஸ் 2ca, அப்போ 2 சி இருக்கிற இடத்துல நமக்கு 3z இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை சுருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர், அப்போ 4y ஸ்கொயர். அடுத்தால 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இசட்டை ஸ்கொயர் பண்ணால் இசட் ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் 9z ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 2 இரு 2 4 4xy. அடுத்தால ப்ளஸ் இரு 2 4 4 3 12 12yz. நம்பரை பெருக்கிட்டு அங்கே இருக்கிற மாறியை வந்து எடுத்து எழுதிட வேண்டியதான். அடுத்தால ப்ளஸ் 2 6 zx அல்லது zxன்னு போட்டுடலாம். ஓகேவா? இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். இனிமேல் நம்ம சுருக்க முடியாது, ஏன்னா எல்லாமே தனித்தனி குரூப். அதாவது இது எக்ஸ் ஸ்கொயரோடது, இது ஒய் ஸ்கொயர், இது இசட் ஸ்கொயர், இது எக்ஸ்ஒய், ஒய் இசட், இசட்எக்ஸ் எல்லாமே வேறு வேறு கெழுக்களுடையது. ஸோ நம்ம வந்து இதை இனிமேல் சுருக்க முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதே இதில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மைனஸ் பி ப்ளஸ் 2q ப்ளஸ் 3r த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுக்கும் நம்ம இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ இதில் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? நமக்கு மைனஸ் பின்னு இருக்குது, பிக்கு பதிலாக 2q இருக்குது, அடுத்தால சிக்கு பதிலாக 3r இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஏக்கு பதிலாக மைனஸ் பி, பிக்கு பதிலாக 2q ப்ளஸ் சிக்கு பதிலாக 3r த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பி இருக்கிற இடத்துல 2q அப்ளை பண்ணுங்க, சி ஸ்கொயர் அது வந்து 3r த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2 ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் பி, பி இருக்கிற இடத்துல 2q. அடுத்தால ப்ளஸ் 2bc, பி இருக்கிற இடத்துல 2q, சி இருக்கிற இடத்துல 3r. அடுத்தால ப்ளஸ் 2ca, சி இருக்கிற இடத்துல 3r, ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் பி. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு, இப்போ இதை நம்ம சுருக்கி எழுதிடலாம்.
மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகும், பியை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர். அடுத்தால ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, க்யூவை ஸ்கொயர் பண்ணால் க்யூ ஸ்கொயர். அப்போ 4 க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 6 ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், பெருக்கும்போது இந்த மைனஸ் பி அது எங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த டைமில் ஒரு இந்த மைனஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ், நம்பரை பெருக்குங்க, 2 4 பிக்யூ. அடுத்தால இங்கே எல்லாமே ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 2 4 3 12 கியூஆர். அடுத்தால இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸை மைனஸை பெருக்கும்போது மைனஸ் 3 6 ஆர்பி அல்லது பிஆர்னு எழுதணும். ஓகேவா? இவ்வளவு தான் ஆன்சர். இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது. ஓகேவா? இதே இதில் தேர்ட் கொஸ்டின் 2p + 3 2p - 4 2p - 5 இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா x + a × x + b × x + c. ஓகேவா? இதில் x இருக்கிற இடத்துல பாருங்கள் எல்லாமே சேமாக தான் இருக்கும். x வந்து 2p. அடுத்தால a இருக்கிற இடத்துல 3 இருக்குது, b இருக்கிற இடத்துல நமக்கு -4 இருக்குது, c இருக்கிற இடத்துல -5 அடையாளத்தோட சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 2p, ஏ வந்து 3. அடுத்தால எக்ஸுக்கு பதிலாக 2p, பிக்கு -4, எக்ஸுக்கு பதிலாக 2p -5. ஓகேவா? இந்த சைடு அப்படியே நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், எக்ஸ் இருக்கிற இடத்துல 2p த ஹோல் கியூப். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் a + b + c. ஏ என்னது 3 -4 -5, a + b + c எழுதியாச்சு இன்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2p த ஹோல் ஸ்கொயர். அடுத்தால ப்ளஸ் ஏபி. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஏக்கு பதிலாக 3, பிக்கு பதிலாக -4. அடுத்தால பிசி ப்ளஸ் பி வந்து -4, சி வந்து -5. அடுத்தால ப்ளஸ் ஏ என்ன வரும், சிஏ, சி வந்து -5, ஏ வந்து 3. ஓகேவா? இன்டு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிடலாம், 2pன்னு எழுதிடலாம். அடுத்தால ப்ளஸ் ஏபிசி எல்லாமே பெருக்கல். இதெல்லாம் ஏ வந்து 3, பி வந்து -4, சி வந்து -5. ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு 2 கியூப் பண்ணால் 2 3 தடவை போட்டு பெருக்கணும். 2 4 4 2 8. பியை கியூப் பண்ணால் பி கியூப். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள் 3 ப்ளஸில் 3 மட்டும்தான் இருக்குது, எழுதியாச்சு. மைனஸ் 2ஐயும் கூட்டுங்க, 5 4ஐயும் கூட்டினா 9 இன்று 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர். அப்போ 4 பி ஸ்கொயர். அடுத்தால இங்கே வாங்க, ப்ளஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். -3 4 12. அடுத்து மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 4 5 20. ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் I3 15 இன்று 2p. ஓகேவா? அடுத்தால இங்கே பாருங்கள், இந்த 3ஐயும் பெருக்கணும். ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், மைனஸும் மைனஸும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் போட்டுடலாம். 3 4 12, 12க்கு 5 60. ஓகேவா? அப்போ 60 எழுதிடலாம். இப்போ இதை என்ன சுருக்கணும், ஈக்குவல் டு 8p கியூப். அடுத்தால பாருங்கள், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். அப்போ என்ன வரும், ப்ளஸ் -3 9ல் 3 போனால் 6 இன்று 4p ஸ்கொயர். அடுத்தால ப்ளஸ் இங்கே பாருங்கள், ப்ளஸில் வந்து 20 மட்டும் இருக்குது, எழுதிடலாம். மைனஸ் போட்டு மைனஸில் 12 15 இருக்குது. அப்போ என்ன வந்துடும், 27 இன்று 2p ப்ளஸ் 60. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 8p கியூப் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் 6 4 24p ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தால பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். மைனஸ் 20ல் 7 போனால் 7, 7 2 14p ப்ளஸ் 60. ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாமே வேறு வேறு அடுக்கூடியது. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, கூட்டவோ கழிக்கவோ முடியாது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது என்ன வடிவத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்குள்ள ஃபார்முலாவை எழுதி ஏபிசிக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா கடைசியில் ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே இதில் 4th one
3a + 1 3a - 2 3a + 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா x + a x + b x + cங்கிற வடிவத்தில் இருக்குது. இதில் xக்கு பதிலாக என்ன இருக்குது 3aன்னு இருக்குது. ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக -2 சிக்கு பதிலாக 4. ஓகேவா? இது வந்து x இது a இது x இது b இது x இது c. இப்போ இது வேல்யூவை இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க x. அப்போ 3a ஏக்கு பதிலாக 1 என்று 3a - 2 அடுத்தல 3a + 4. ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 3a. அப்போ 3a த ஹோல் கியூப். ஓகேவா? அடுத்து a + b + c. அப்போ ப்ளஸ் a வந்து என்னது 1 b வந்து -2 c வந்து 4 என்று x வந்து 3a. அடுத்தால ப்ளஸ் ab. a வந்து 1 b வந்து -2 ப்ளஸ் bc b -2 c 4 ப்ளஸ் ca 4 என்று a வந்து 1. ஓகேவா? இன்று x ஃபார்முலாவில் வந்து இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகேவாம்மா? இது வந்து ஸ்கொயர். இங்கே வந்து எக்ஸ் டேம். எக்ஸ் வந்து 3a. அடுத்தால ப்ளஸ் ஏபிசி. அப்போ ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல 1 பி இருக்கிற இடத்துல -2 சி இருக்கிற இடத்துல 4. ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் இதை சுருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு 3 கியூப். 3 கியூப் பண்ணால் 3 தடவை எழுதி பெருக்கணும். 3 9 9 3 27 ஏ கியூப். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் இங்கே வருங்க ப்ளஸில் உள்ளது 4 1 5 மைனஸில் 2 மட்டும் இருக்குது. அப்போ 5 - 2 என்று 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9 ஏயை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் இங்கே வந்து இந்த 2 பெருக்குனா என்ன வரும் 1 - 2 -2 அடுத்தால மைனஸ் 4 2 8 ப்ளஸ் 1 4 4 என்று 3a. அடுத்தால இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ் 1 2 2 4 2 8. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 27 ஏ கியூப். அடுத்து 5ல் 2 போனால் எவ்வளோ வரும் 3 3ஐயும் 9ஐயும் பெருக்குனா 27 27 ஏ ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் இங்கே மைனஸில் வந்து 2 8 இருக்குது. அப்போ -10 ப்ளஸ் 4 என்று 3a. ஓகேவா? -8. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க 27 ஏ கியூப் ப்ளஸ் 27 ஏ ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். அப்போ -6. ஓகேவா? என்று 3a -8. அப்போ ஈக்குவல் டு 27 ஏ கியூப் ப்ளஸ் 27 ஏ ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ் ஆயிரும் 6 3 18a -8. ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது. ஏன்னா ஏ கியூப் ஏ ஸ்கொயர் ஏ வேறு வேறு உறுப்புகள் வந்துருக்குது. ஸோ நம்ம இதை வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்குற மெத்தட் வந்து என்னங்கிறத பார்க்கணும். அதிலிருந்து அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறத எழுதிட்டு ஏக்கு பதிலாக என்ன வரும் எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும் பிக்கு பதிலாக என்ன வரும் சி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இந்த கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.